மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. திமுக உடைய செயல்பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? எந்த விஷயமே பிடிக்கலையே. பிடிச்சிருந்தா தானே அவன் சும்மா காலத்தை 4 ஆண்டு 5 ஆண்டு காலம் விரையும் செய்து விட்டார். ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்போது அதிமுக ஆட்சி போயிட்டு இருந்தது. சிறப்பாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லா திட்டமும் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தோம். மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்த ஆட்சி. இந்த மாவட்டம் கூட இப்போ பேசிட்டுங்கள புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தோம். திருப்பத்தூர்ல இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டத்தை புதுசாக ராணி மாவட்டத்தை உருவாக்கி தந்தது. நிறைய 6 மாவட்டங்களை உருவாக்கி 11 அரசு மருத்துவர்களை கொண்டு வந்து சாதனை படிச்சு 6 சட்டக்கல்லூரியை கொடுத்தோம். நிறைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, விவசாயிகள் பயனளிக்கக்கூடிய கால்நடை பூங்கா, நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்தோம். தடுப்பணைகள் கொடுத்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொடுத்தோம். அதை விட 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். நல்ல பள்ளிகள் நிறைய பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சி மேல்நிலை பள்ளிகளை 200 மூடிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் திறந்தோம் பள்ளிகளை, திமுக ஆட்சியில் மூடப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கண்ட பொழுது பல துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். சார், இப்போ கூட ரெட்டை இலக்கத்தில் பொருளாதாரம் வளருது சார். நம்ம எல்லாமே மோசம் சொல்ல முடியுமா சார்? எல்லாத்துலேயுமே குறை நிறைகள் இருக்க தானே செய்யும். ரெட்டை இலக்கில் நீங்கள் வளர்ச்சினீங்க, எப்படி உடனடியாக வளர்ச்சி பெற முடியும்? இவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. நடத்த உடனே எந்த தொழிலும் துவங்க முடியாது. 1173 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 15 லட்சம் கோடி இலக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்ததான்னு முதலமைச்சர் சொல்கிறார். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அனைத்துமே நடைமுறைக்கு வர்றது சரித்திரம் கிடையாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு அதுக்கு முதல் கட்ட பணி நிலங்களை கையெழுத்துப்படும். பிறகு மத்திய அரசுக்கு ஏதாவது அனுமதி பெற வேண்டும், இல்லை மாநில அரசுக்கு அனுமதி பெறணும். பிறகு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு தேவை நிதி ஆதாரத்தை பெருக்கி கட்டமைப்பை ஏற்படுத்தணும். ஒரு பெரிய நிறுவனம், பெரிய தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்றால் 3 வருஷம் 4 வருஷம் ஆகுங்க. இவ்வளோ அறிவித்த உடனே தொழில் வளர்ச்சாங்கன்னா இப்படியெல்லாம் வரல. மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 2015ஆம் ஆண்டே உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,42,000 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் புதிய தொழில் உருவாகி உற்பத்தி பெருக்கப்பட்டது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலமாக புதிய தொழிற்சாலைகள் அதனால தான் உற்பத்தி அதிகமாக ஒழிய இந்த ஆட்சி வந்த உடனே உற்பத்தி அதிகம் இல்லை. இன்னொன்று பிரதான தொழில், அது முதன்மையான தொழில் என்பது வேளாண்மை தொழில். அதில் இந்த அரசு 3.5 தான் சாட்சி இருக்குது. அதில் தான் கிட்டத்தட்ட 60% மேலே பயன்படுறாங்க. முதன்மையான தொழில் என்பது வேளாண்மை தொழில். இந்த பொருளாதார வளர்ச்சியில் அதில் பின்தங்கி இருக்குது. அதிமுக ஆட்சியில் சராசரி 5.5% வேளாண்மையில் இருந்தது. இது அதிமுக ஆட்சியில் கட்டமைக்கப்பட்டு புதிய தொழில் தொடங்கிய காரணத்தினால உற்பத்தி பெருகி அந்த இலக்கு தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் 21, 22 பாருங்கள், 22, 23 பாருங்கள், 23, 24 பாருங்கள். அப்போ இந்த வளர்ச்சி எட்டலையே, 10க்கு கீழே தானே இருந்தது. இன்றைக்கு இந்திய அளவில் பார்க்கும்போது தமிழகத்தில் எப்பவுமே பொருளாதார வளர்ச்சி கூடிதான் இருக்கும். எங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு எத்தனை தொழில் வந்திருக்குது? பெரிய தொழில் எதுவுமே வந்ததா? 21, 22 வரல. இப்போ வருதுன்னா இவங்களுக்கும் பங்களிப்பு இருக்கும் தானே சார்? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பங்கு இருக்குது. முழுசாக இவர்களுக்கு என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கி அதன் மூலமாக உற்பத்தி பெருக்கி அந்த இலக்கு தான் இப்போ குறிப்பிடுறாங்க. சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்க திருப்பியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதோடைய சராசரி கணக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா ஆட்சிகள்லயும் ஒரே மாதிரி தானே இருக்கு. கடனும் கூட விமர்சிக்கப்படுது. அந்த சராசரியும் எல்லா காலத்திலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடுல இந்தியாவில் உலக அளவில் குற்றங்கள் நடைபெறுவது இயற்கை. ஆனால் குற்றங்கள் அதிகரித்தது திமுக ஆட்சியில் தான். இன்றைக்கி அண்மையில் சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுகிறாங்க. 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த ஆட்சியில். கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்றைக்கு பெண்கள் சார்ந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதில் சிறுமிகளுக்கு இன்றைக்கு அந்த பாலியல் சீண்டல்லாம் 6,999 போக்சோ வழக்குனாவே சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்காக பதிவுப்பட்ட வழக்கு. அதற்காக நிவாரணம் 84 கோடி கொடுத்ததா பெருமையாக பேசி பதிவு செய்ய தைரியம் வருதுங்கிறத சேர்த்து சொல்கிறாங்க. இந்த பாஸ்கோ குற்றங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தெரிந்தவங்களா இருப்பாங்க. குடும்ப சூழல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, இது அரசு இது அவங்க சொல்லுகின்ற சாக்கு போக்கு.
இன்றைக்கி குற்றங்கள் அதிகரித்து விட்டது. அதை சமாளிப்பதற்காக இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு விளாத்தி குளத்தில் அண்மையில் ஒரு மாணவி காணாமல் போயிட்டாங்க. உடனே பெற்றோர்கள் அன்றைய மாலையே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. வழக்கு பதிவு செய்யலை. அடுத்த நாள் காலையில் போய் 9 மணிக்கு போகிறாங்க காவல் நிலையத்திற்கு. அப்பவும் வழக்கு பதிவு செய்யலை. அந்த பெண் சடலமாக பெற்றோர்கள் கண்டுபிடித்து மீட்கிறாங்க. அப்போ தான் வழக்கு பதிவு செய்கிறாங்க. எங்கே போய் இந்த அரசாங்கம் தானாக வந்து வழக்கு பதிவு செஞ்சது? அத்தனையும் பொய். அண்ணா யூனிவர்சிட்டிலாம் பாருங்க, ரெக்கார்ட் ஸ்பீட்ல அவங்க தண்டனை பெற்று கொடுத்துட்டாங்க. எங்கே இவர்களை அறிவித்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த வழக்கை நீத்து போக செஞ்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிச்சிட்டாங்க. அந்த பெற்றோர்கள் நீதிமன்றத்தில் போகிறாங்க. நீதிமன்றத்தில் எங்கள் மாநிலத்துக்கின்ற காவல்துறை விசாரித்தால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனவங்க தான் திமுக. பல கட்சிக்காரங்க நம்ம உட்பட கேள்விகள் இருந்தது இல்லை? ஆமாங்க. ஏன் யார் விசாரிச்சானு உங்களுக்கு என்ன கஷ்டம்? விசாரணை என்பது அந்த பெற்றோருடைய விருப்பம். அந்த பெற்றோர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கஷ்டத்தை போக்க வேண்டும் தான் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெறும்போது யாரை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் போகிறீங்க? பட் அந்த ஸ்டேட் ஏஜென்சி அப்படித்தானே நினைக்கும். அது ஒரு கௌரவ பிரச்சனையா பார்க்கல. அவங்க இன்னொருத்தட்ட கொடுத்தா அவங்க மேல நம்பிக்கை இல்லை, கிரெடிபிலிட்டி போகுது. குற்றவாளிகளை யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்கள் நியாயத்தை எதிர்பார்க்குறாங்க. அரசாங்கம் ஏன் இதில் போய் தலையிட்டு இருக்குது? இவர்களை யாரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் மேல்முறையீடு செய்கிறாங்க. யார் விசாரிச்சா என்ன? உண்மை வெளியே வரணும். பாதிக்கப்பட்டவர்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் விருப்பப்படுறாங்க. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அதை எதிர்த்து ஒரு அரசாங்கம் ஏன் போய் மேல்முறையிடணும்? அப்போ தான் மக்களுக்கு சந்தேகம் வருது. உங்கள் ஆட்சியில் சிபிஐக்கு கொடுத்துருக்கீங்க. இவங்களும் கொடுத்த உதாரணங்கள் உண்டு தானே? எங்கே கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கலையே. இன்றைக்கி பொள்ளாச்சி பாலியல்னு சொல்லிகிட்டே இருக்காரு. வந்தோடனே நாங்கள் சிபிஐ கொடுத்தோமே. தூத்துக்குடியில் ஒரு நடந்த சம்பவம், அதுக்கு நாங்கள் சிபிஐ கொடுத்தோம். நாங்களாம் மேல்முறையீடு செய்யலையே. சட்டம் ஒழுங்கை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன சார் செய்வீங்க வந்தால்? தற்போது எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக இருக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் எவ்வளோ குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருக்குது. அதிமுக ஆட்சி நிச்சயம் வளரும். அதிமுக ஆட்சி வளர்ந்தோடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். இப்பயே ஒரு 0 அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டோங்கிறாங்களே. இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே பயிரிடப்படுறது இல்லை, வெளியிலேருந்து வருது. இப்போ குஜராத்லேருந்து வருது, முந்திரா துறைமுகம் வழியாக வருது. ஸோ அந்த நெக்ஸஸ் தான் நம்ம பார்க்கணும். வெளியிலேருந்து வர்ற சப்ளை என்ன செய்யுது? இங்கே யார் ஆட்சி செய்கிறா? திமுக அரசாங்கம் தான் ஆட்சி செய்யுது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. மற்ற மாநிலத்தை சொல்லி தாங்கள் தப்பித்து விடக்கூடாது. ஒரு அரசாங்கம் தானே அதை தடுத்து நிறுத்த வேணும். அதுக்கு ஒரு புது ப்ரோக்ராமை அவங்க மேனிஃபெஸ்டோலையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிச்சு என்ன பிரயோஜனம்? ஆட்சி இருக்கும்போது தடுக்கலையே. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்திலே இதை நான் குறிப்பிட்டேனே. அந்த கொள்கைகளை குறிப்பு கொடுத்தாங்க. அதில் 20வது பக்கத்தில் 2வது பெறால குறிப்பிட்டிருக்காங்க. பள்ளிக்கரியில் கல்லூரிக்கரியில் 2348 பேர் கஞ்சா வைத்திருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவள் கைது செய்யப்பட்டது 148 பேர். மற்றவர் எங்கே போனாங்க? கேள்வி கேட்டேன். முதலமைச்சர் சொன்ன குறிப்பு இருக்குது, இதை நீங்கள் தான் தயார் பண்ணணும். ஆமாம், நாங்கள் தான் தயார் பண்ணோம். அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டது 2348, ஆனால் கைது செய்யப்பட்டது 148. மற்றவர்கள் எங்கேன்னு கேட்டால் அதுக்கு பதிலே இல்லை. எதிர்கட்சியாக எஃபெக்டிவாக செயல்பட்டதா நீங்கள் உங்களை மதிப்பிடுவீங்க? நிச்சயமாக. ஒரு 2.5 மணி நேரம் மக்களுடைய பிரச்சனையை ஒரு சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கணும்னா திறமையாக இருந்தால் தானே எடுத்து வைக்க முடியும். ஆனால் அதுக்கு தகுந்த பதில் அரசாங்கத்திலிருந்து இல்லை. அது நான் கொடுத்த பிரச்சனையை அவங்க தீர்த்து வைக்கல. இன்னும் ஹைன்சைட் இன்னொரு தீவிரமாக களமாடி போராடி இருக்க முடியும். ஒரு ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலகட்டத்தில் போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மேதக ஆளுநரையில் 2 மணி நேரம் 45 நிமிடம் பேசிகிட்டு இருந்தேன். முதலமைச்சர் எழுந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, பசிக்குது, நீங்கள் நிறைய பிரச்சனை எழுப்பியிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் போய் பதில் தேடணும், எப்போ முடிப்பீங்க? நான் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள அமர்ந்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நாட்டுடைய பிரச்சனையை அரசாங்குடைய கவனத்துக்கு கொண்டு சென்று எல்லாரும் அப்படின்னா திறமையான பிரதான எதிர்க்கட்சியை செயல்பட்டது அதிமுக. ஒரு ஆக்கப்பூர்வமான எக்ஸ்சேஞ்சஸ் உங்களோட முதலமைச்சருக்கு இருந்திருக்கா? இதெல்லாம் அரசியலை தாண்டி ஒரு சிவில் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா? நீங்க அதுவும் கூட ஒரு எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடு கிடையாது. அவர் வந்து நாட்டுடைய முதலமைச்சர், நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர். மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி முறையில் சொல்லுவது எங்களுடைய கடமை, அதை தீர்ப்பது ஆளுங்கட்சியுடைய கடமை. இந்த தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய இஷ்யூஸ் இல்லை பிரச்சனைகள்னு என்ன கருத்துறீங்க நீங்க? அதாவது
இந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அவர் சொல்லுகின்ற அளவுக்கு தொழில் வளர்ச்சி எங்கேயுமே கிடையாது. பல பெரிய தொழில்கள் வேறு மாநிலத்துக்கெல்லாம் சென்று விட்டன. அதுபோல் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை. போன முறை பார்த்தோன்னா நிதியமைச்சர் திரு பழனிவேல் ராஜன் ஒரு ஆடியோவில் பேசுனது வெளியில் வந்தது. எல்லா வலைதளங்களும் அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் ஏன் மாஃப்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டார். அது அவருடைய கருத்து. ஆனால் மக்கள் அதை நம்ப தயாரே இல்லை. அது உண்மையான வலைதளங்கள் வந்த செய்தி தான் மக்கள் கருதுறாங்க. அதை பற்றி முதலமைச்சர் எந்த கருத்தும் சொல்லலை. அவர் சொல்லியிருந்தாரு, அமைச்சரை வச்சிருக்கிறாரு. அது அவருடைய விருப்பம். நாங்கள் எப்படி தலையிட முடியும்? அதோட இப்போ அண்மையில் 2 நாட்களாக புயலை கிளப்பிட்டு இருக்குது. திரு ராசா அவர்கள் ஒரு பேசிய வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரலாக பரவி இருக்குது. அந்த கட்சியில் ஒரு உச்சக்கட்ட மோதலே ஏற்பட்டுவதாக எனக்கு கிடைத்த செய்தி. அப்படியே இதனாலயா? அப்படித்தான் செய்தி. பழைய ஆடியோ மாதிரி தான் தெரியுது. அவர் தான். அது எந்த ஆடியோ இருந்தாலும் உண்மை செய்தி தானே அது. எந்த நேரத்தில் வந்தாலும் எந்த நேரத்தில் வெளியில் வந்தாலும் அப்பொழுது அதிலே புகைந்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. இந்த ட்ரெண்ட் சரியா? இப்போ நம்ம 2 கேம்ப்லையும் பார்க்குறோம். இங்கே கூட திரு பொன்னையன் பேசியதா ஒரு ஆடியோ வந்தது. இங்கே ஒரு ஆஃப் த ரெக்கார்ட் கான்வர்சேஷன். பொன்னையன் பெருசாக எதுவும் பேசுன மாதிரி இல்லையே. ஆனால் இது ஒரு ட்ரெண்ட் ஆகுது இல்லை? இந்த விஷயம் வேற, அந்த விஷயம் வேற. இவர் பேசின கருத்துக்கும் அந்த பேசின கருத்துக்கும் இணைச்சு பார்க்கக்கூடாது. இன்றைக்கு என்ன வந்திருக்குது, அதுக்காக ஒரு தவறு செய்யணும், அவர் தவறு செஞ்சிட்டார், இவர் அதை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு இருக்கார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைய சூழ்நிலையில் ஒரு பதட்டமாக இருக்குது. எனக்கு வைரலாக இன்றைக்கு வலைதளத்தில் பரவிட்டுது. இறுதி சுற்றில் இருக்கும். சில பேர்கள் படிக்கிறேன், அரசியல் தலைவர்கள் தான். அவர்கள் பற்றி உங்களுக்கு இருக்கிற கருத்து, மேபி அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் கூட சொல்லலாம். தேசிய அளவுலேருந்து ஆரம்பிப்போம். திரு ராகுல் காந்தி, அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய இளந்தலைவர். பிரதமர் மோடி, அவர் தன்னலமற்றாமல் சேவை செய்யக்கூடியவர். இந்திய நாட்டுடைய பெருமை உலகத்துக்கு பறைசாற்றக்கூடியவர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எந்த முடிவு எடுத்தாலும் திடமான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர். திரு மு.க. ஸ்டாலின், வாரிசுடைய பிதாமகன். திரு தொல் திருமாவளவன், ஒரு காலத்தில் பட்டியலின மக்களுக்கு தலைவராக இருந்தார். இன்னைக்கு சார் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கார். திரு வைகோ, ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து வெளியேறியவர். இன்றைய தினம் திமுகவிடம் சரணடைந்து விட்டார். திரு ஓ பன்னீர்செல்வம், கேட்க வேண்டிய விஷயமே இல்லை. கேட்க வேண்டிய விஷயமே இல்லையா? கடந்துட்டீங்களா? அது கடந்து அவர் கடந்து போய்விட்டார்.